ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மணி இஸ்யூ. ஸோ நீங்கள் எல்லாமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நாம் 2 கண்டஸ்டன்ட் ரிவீல் பண்ணியிருந்தோம். ரிவீல் பண்ணதுக்கப்புறம் எங்கே ப்ரோ 1 வீக்காக வீடியோ காணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு சின்ன வேலை மக்களே, அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் டெய்லிக்கும் உங்களுக்கு பிக் பாஸ் 9 தமிழ் பற்றின அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கோம். அதுக்கு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். அந்த ஐப்புன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ 4 பேருக்கு சஜஷனாக போவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்டேட்டோட வந்திருக்க ப்ரோ? எப்போ ப்ரோ ஐ லோகோ வருது? எல்லாருமே விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமே ப்ரோ. விநாயகர் சதுர்த்திக்கு வரவே இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். நானுமே சொல்லலைங்க விநாயகர் சதுர்த்திக்கு வரும்னு யாருமே சொல்லலை. யார் கிளப்பி விட்டான்னு தெரில. கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன், செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு எப்போ வேணாலும் வரலாம். லைக் கம்மிங் நாளைக்கு மண்டே இருக்கு இல்லையா, மண்டேலேருந்து சண்டேக்குள்ளே எப்போ வேணாலும் உங்களுக்கு ப்ரோமோவோட ஐலோகோ கண்டிப்பாக வரும். ஐலோகவும் ரெடி ஆகிடுச்சு, ப்ரோமோவும் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ப்ரோமோவோட சேர்த்து ஐலோகோட போகிறாங்க. ஸோ பயங்கரமாக இருக்க போகுது சீசன் 9. ஸோ மக்களே, நாம் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறோம். ஸோ பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். அதுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் டெய்லி ரிவ்யூஸ். நீங்களுமே நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சொல்லு ப்ரோ, யார் ப்ரோ அந்த கண்டஸ்டன்ட், யார் ப்ரோ பிக் பாஸ் 9 தமிழில் வரா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 பேர் சொல்லியிருந்தோம். வினோத் பாபு அவர்களும் புவி அரசு அவர்களையும் சொல்லியிருந்தோம். 2 மேல் கண்டஸ்டன்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா. சரி, நம்ம 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ட் இப்போ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதில். ஸோ இப்போது வினோத் பாபு அவர்கள், புவி அரசு அவர்கள் ஃபேன்ஸ்லாம் ரெடியாக இருங்க. சும்மா மாசாக இருக்க போது, உங்களுக்கான ட்ரீட்டாக இருக்க போது பிக் பாஸ் 9 தமிழ். ஏன்னா இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, அவங்களோட ஃபேன்ஸாக நீங்கள் வெளியே இருக்கீங்கன்னா உள்ளே அவங்க எப்படி இருக்காங்களோ அதை பார்த்து தான் நம்ம கண்டிப்பாக எப்பயுமே ஓட் பண்ணணும். லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னே தெரில, ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. அவங்களுக்குலாம் சீரியல் ஃபேன்ஸ் ஓட்டு போட்டு அவங்க ஒன்றுமே பண்ணல. அவங்கக்கிட்டே கேட்டால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது நான் என்ன பண்ணேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்தாங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேரை சொல்ல விரும்பலை, நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் நான் யாரை சொன்னேன்னு சொல்லி. அவங்களுக்கே தெரியாது நம்ம இதுக்கு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரிலாம் வந்தாங்க. ஸோ மக்களே, கண்டிப்பாக இந்த வாட்டி தப்பு பண்ணால் எல்லாரையும் நம்ம தட்டி கேட்போம், கண்டிப்பாக கேட்போம். நீங்களும் கேட்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ யார் ப்ரோ அந்த கண்டஸ்டன்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஃபீமேல் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியலக்ஷ்மி சீரியல் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. சீரியல் முடியதுனாலே கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 2-3 பேர் எடுத்து உள்ளே போடுவாங்க இல்லையா. என்ன ப்ரோ 2-3 பேரா அப்படின்னே கேட்க புரியுது. 2-3 பேர்லாம் இல்லைங்க, ஒருத்தவங்க கண்டிப்பாக வரதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குங்க. 90% மேலே சான்ஸ் இருக்குது அவங்க வரதுக்கு. யார் ப்ரோ அது அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம இனியா அவங்க இருக்காங்க இல்லையா, பாகியலட்சுமி சீரியலில் பொண்ணாக பண்ணியிருப்பாங்க. என்ன ப்ரோ இனியா அவங்க சீரியலில் அவங்கள கூப்பிட்ற பேருங்க இனியான்னு. அவங்களோட நிஜ பேர் நேகா. அவங்க லாஸ்ட் சீசன் வந்திருப்பாங்க நம்ம பிக் பாஸ் 8 தமிழில். நம்ம விஷால் அவங்களோட ஃப்ரெண்டாக வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நேகா அவர்கள் பிக் பாஸ் 9 தமிழில் வரதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அவங்க இப்போ தான் சீரியல் முடிஞ்சிருக்கு. அவங்க ஆடிஷனும் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணி ஷார்ட் லிஸ்ட்டும் ஆகியிருக்காங்க. ஸோ நேகா அவர்கள் வர்றது ஆல்மோஸ்ட் உறுதியாகிடுச்சு மக்களே. ஸோ அடுத்து யார் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த பேரை சொன்னால் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் திட்டுவீங்க, சில பேர் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. ஸோ நான் சொல்கிறேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், மாடல், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ சொல்லிக்கோங்க. ஸோ அவங்க வராங்க. யார் ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரோரா சின்க்ளேர் அவங்க இருக்காங்க இல்லையா. நம்மளை பேர் அரோராவா, யார் ப்ரோ அது நீங்கள் கேட்க புரியுது. பலூன் அக்கான்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். பலூன் அக்கா அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் எல்லோரும் கூப்பிடுவாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், மாடல் அந்த கேட்டகிரியில் அவங்க உள்ளே வராங்க. அவங்க லாஸ்ட் சீசனில் நம்ம ரியா தியாகராஜன் அவங்க வந்தாங்க இல்லையா, வைல்ட் கார்டு என்ட்ரியா. அவங்களோட ஃப்ரெண்டு அரோரா அவர்கள், அவங்களும் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கிறதா தகவல். அவங்களும் பிக் பாஸ் 9 தமிழில் வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் உறுதியாகிடுச்சு. ஸோ இப்போது நாம் 4 கண்டஸ்டண்ட்டை பிரேக் பண்ணியிருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வினோத் பாபு அவர்கள், அப்புறம் புவி அரசு அவர்கள், அப்புறம் பாகியலட்சுமி சீரியலில் நடித்த நம்ம நேகா அவர்கள், அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கம் மாடல் அரோரா சின்க்ளேர் அவர்கள். ஸோ இந்த 4 பேர் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக எல்லாரையும் நான் ரிவீல் பண்ணுறேன். இன்னும் நிறையா பேர்கள் இருக்குது. அதை நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இவங்கெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும், அரோரா சின்க்ளேர் வந்தால் எப்படி இருக்கும், நேகா அவர்கள் வந்தால் எப்படி இருக்கும், வினோத் பாபு, புவி அரசு